ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக நம்ம என்ன பலன்களை அனுபவிக்க போறோங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய கன்னியா லக்னத்திற்கு லக்னத்திலேயே கேது இருக்காரு, 7ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, 4ஆம் வீட்டில் வந்து 3 கிரகம், செவ்வாய், புதன், சுக்கிரன், 5ஆம் வீட்டில் சூரியன், 6ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் குரு. இந்த கிரக நிலைகளில் முதல் நாளான ஜனவரி 27 வந்து ஆயிலை நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும் நம்மளுடைய லாபஸ்தானமான கடகராசியில 11ஆம் இடத்துல சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்துல லக்னாதிபதி நட்சத்திரத்துல இருக்காரு. அப்படிப்பட்ட புதன் வந்து நமக்கு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப 4ஆம் இடத்துல புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாயோட சேர்க்கை பெற்று காணப்படுகிறார். செவ்வாய் நமக்கு 3-8 கூடையவர். நம்மளுடைய மனசு, ஒரு மனசுல ஏற்படக்கூடிய வைராக்கியம், பிடிவாத குணம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, இதையெல்லாம் செவ்வாய் குறிக்கிறார். அப்பேற்பட்ட செவ்வாயோட இந்த புதன் போய் சேர்றாரு. ஆனா புதனுடைய செயல்பாடு தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. ஆனா செவ்வாயினுடைய பங்களிப்பு அதுல சேர்ந்து வேலை செய்யும். அதனால படபடப்பு, உறவுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அப்படியே மைல்டா கொண்டு போறது நல்லது. அப்படி முன்கோபங்கள் வர்ற அளவுக்கு அந்த சூழல்களை உருவாக்கினாலும் அந்த உருவாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா அதை பிரச்சனையா மாறாம பார்த்துக்கலாம். மதியம் 1 மணிக்கு மேல மக நட்சத்திரம், சிம்மராசியான விரைஸ்தானத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. கேது நட்சத்திரத்துல, கேது லக்னத்துல இருக்காரு செவ்வாய் நட்சத்திரத்துல. அதனால இன்னைக்கு வந்து மனசுல சிந்தனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வேக வேகமா அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு காரியங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இன்டீரியர் டெக்கரேஷன், ஏதாவது ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, டீலிங்கு, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானத்துறை, பெயிண்டிங்கு, ஹார்ட்வேர்ஸு, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. மருத்துவத்துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்டீரியர் டெக்கரேஷன், கலைத்துறை, கலை சார்ந்த ப்ரொடக்ஷன் லைன். ஒரு ஒரு கலை படைப்பு ரெடி பண்ணுறாங்கன்னா அதில் ப்ரொடக்ஷன் யூனிட்னு ஒன்று இருக்கும். ஃபோட்டோகிராஃபி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் மாதிரி அந்த கேது பலன் அளிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 28 மதியம் 3:52 வரைக்கும் இந்த கேது வேலை செய்கிறார். அதுக்கு அடுத்து வந்து நட்சத்திரம் மாறி பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அந்த கேது நட்சத்திரத்துல தான் இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல யார் இருக்காங்க? செவ்வாயும் புதனும் இருக்காங்க. அப்ப இந்த நாள் வந்து அந்த செவ்வாய் புதனுடைய அந்த கிரக சேர்க்கை பலனையும் ஒரு பக்கம் நமக்கு கொடுக்கும், சுக்கிரன் என்ற கேது நட்சத்திரத்தினுடைய பலனையும் ஒரு பக்கம் கொடுக்கும். அப்ப இந்த 4ஆம் இடம், 1ஆம் இடம், இந்த ரெண்டுக்கும் இத்தனை கிரகங்களுடைய மிக்சடு ரிசல்ட் நம்ம அனுபவிக்க போறோம். இப்ப அது மறுநாள் திங்கட்கிழமை ஜனவரி 29 வரைக்கும் அவன் மாலை 6:56 வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால உணவு உற்பத்தி, டிசைனிங் மற்றும் ப்ரொடக்ஷன் லைனில் இப்போ இதே வந்து சாரீஸு, நவநாகரிக உடைகள், ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் தயார் பண்ணுறவங்க, இப்போ சோஃபா செட்டு, இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் தயார் பண்ணுறவங்க, இது மாதிரி இதுகளுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். இன்வால்வ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு எமோஷன் கலந்த அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல எமோஷன் கலந்த நிலை நீடிக்கும். எப்பவுமே செவ்வாய் வந்து நம்ம கன்னியா லக்னத்துக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பாரு. அந்த செவ்வாயினுடைய கிரக சேர்க்கையானது இந்த இடத்துல வேலை செய்யுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் ஜனவரி 30ஆம் தேதி வந்து உத்தர நட்சத்திரம். நம்ம லக்னத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு. அந்த சூரியனானவர் நமக்கு 5ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அப்ப குழந்தைகள், கலைகள், தெய்வ அனுகூலம், கோவிலுக்கு போறது வர்றது, தந்தை வர்க்கம், அரசு அதிகாரிகள் அல்லது அரசு ஆதாயம், ஒரு எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, ஒரு படைப்புகளை உருவாக்குறது, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக புகழ கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 31 வந்து அஸ்த நட்சத்திரம்.
அப்பவும் அந்த சூரியன் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆவார். சூரியன் 5ல் இருக்கிறதுனால அரசியலில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கும், ஒரு மன திருப்தியை கொடுக்கும். திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இவர்னால ஒரு அங்கீகாரம் பண்ணி இவர்னால நல்லது நடக்குங்கிறது ஒரு நம்மளை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவராக நடக்கும். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னியில் இருக்கு, 2 பாதம் துலாத்தில் இருக்கு. சித்திரைங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல தான் இப்போ கேது போய்கிட்டு இருக்காரு. அதனால இந்த கேதுவானவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் திங்கிங் ப்ராசஸ், ஒரு திங்கிங் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு மாற்று திங்கிங் கொடுத்துட்டே இருப்பார். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஒரு ஆசிலேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இருந்த போதிலும் கூட செவ்வாய் நம்மளுக்கு எங்க இருக்காருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க, டெக்னாலஜிக்கல் லைன்ல இருக்கவங்க, அந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன சுகம், வீடு யோகங்கள் இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். பொருளாதாரத்துக்கு நன்மைகளை தரும். மன ரீதியான எமோஷனலான ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன குழப்பங்கள், சலனங்கள், சஞ்சலங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், வாக்குஸ்தானத்தில் ராகு நட்சத்திரத்தில் போகிறதுனால 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மாதிரி அது செயல்படுறாரு. இந்த ராகு பகவான் நின்ற நட்சத்திரம் யாரு? ரேவதி. அது வந்து புதன். அப்போ 7ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறாரு இல்லையா? இது வந்து இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டு, நமக்கு இப்போ கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, வளர்ச்சிகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். உறவுகள் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த நாட்களில் வந்து நமக்கு ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புது நபர்கள், அது புது புது தொடர்புகள் அப்படிங்கிறதுனால கஸ்டமர், 7ஆம் இடம்ங்கிறது கஸ்டமர், புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்னால நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த 7 நாட்களும் பலன் தருது. இது போக நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்துக்கு தகுந்த ஒரு கான்செப்டில் 12 பாவ அதிகாரிகள்னு கண்டுபிடிக்கிற மெத்தேடு இருக்கு உபநட்சத்திரங்களை. அதை நீங்கள் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை வந்து கணிச்சு எடுத்துக்கிட்டு இதே கோச்சார பலன்களையும் நீங்கள் திசாபுத்தி பலன்களையும் அந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பிறந்த ஜாதகத்தில் அடையாளம் காட்டப்படுகிறது. எந்த கிரகம் தொழிலை கொடுக்கும், எந்த கிரகம் கஷ்டப்படுத்தும் நஷ்டப்படுத்தும், எந்த கிரகம் உறவு கொடுக்கும், இது எல்லாமே அதில் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது நமக்கு கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.